எப்படி இருக்கு? செமையா இருக்கா? Most wanted dish and chef அரவிந்த். சரி உட விட்டுச்சு சக்சஸ். அவன் வீட்டில் இருக்கும்போதே அந்த ரெசிபியை ஷூட் பண்ணி நம்ம vlog-ஆ போட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் சாப்பிட்ட மாதிரியே ஆச்சு vlog எடுத்த மாதிரியே ஆச்சுன்னு பிளான் பண்ணி இன்னைக்கு வந்து மட்டன் பொட்டலை சாதம் பண்ண போறோம். இல்ல அண்ணன் வீட்டுல இருக்காரு, அண்ணனை வேலை வாங்கணும்னு அக்கா முடிவு பண்ணிட்டாங்க. என்ன பார்த்தா பாவமா இல்லையா? 6 மாசம் சேர்த்து வெங்காயம் மட்டும் நறுக்கிட்டே அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. தனியா எல்லாம் ஒண்ணா போடணும், தனியா மட்டும் எல்லாம் ஒண்ணா போடணும். ஜோக் இல்லையா? தம்பி நீ என்ன பண்ணு, நீ போயிட்டு சும்மா நின்று இருக்கிறது பதிலா நடு ரோட்ல போய் நின்னு லாரி வரும் மேலே ஏத்துறா போ. ஓகேப்பா. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு சங்கீதா சேஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் கிவன் so far. எப்படி பல்ல காமிச்சிட்டு பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற. ஸோ இன்னைக்கு வந்து என்ன vlogனா தி மோஸ்ட் வாண்டட் ரெசிபி மட்டன் பொட்டலை சாதம் பை அரவிந்த் சேஜு. மக்கள் நீங்க இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக என்னன்னா ஷெட்யூல் பிரேக்கு சிடபிள்யூசிக்கும் இன்னொரு 2 நாள் டைம் இருக்குது நம்ம ஷூட்டுக்கு. அதனால எனக்கு ஒரு பிரேக் கிடச்சிதாங்க. ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா சிடபிள்யூசியில் வந்து நம்ம ஃபுல்லாக எல்லா ரெசிபியும் பண்ணுறோம், வீட்டில் ஒன்றும் சமைச்சு சாப்பிட மாட்டோம்னு நினச்சி மட்டன் பொட்டலை சாதத்தை நான் கேட்டேன் வந்துட்டு பண்ணித்தர சொல்லி. ஏன்னா நான் சாப்பிட்டதே கிடையாது, எனக்கு அவன் பண்ணி கொடுத்ததே கிடையாது. அதனால பண்ணித்தரேன்னு சொல்லி சொன்னால் அப்போ நிறைய பேர் வந்து அந்த மட்டன் பொட்டலை சாதம் நிறைய பேர் நீங்கள் டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க, கமெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்களா. ஸோ அதனால சரி ஓகே, அவன் அந்த ரெசிபியை பண்ணும்போதே அவன் வீட்டில் இருக்கும்போதே அந்த ரெசிபியை ஷூட் பண்ணி நம்ம vlog-ஆ போட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் சாப்பிட்ட மாதிரியே ஆச்சு vlog எடுத்த மாதிரியே ஆச்சுன்னு பிளான் பண்ணி இன்னைக்கு வந்து மட்டன் பொட்டலை சாதம் பண்ண போகிறோம். இல்ல அண்ணன் வீட்டுல இருக்காரு, அண்ணனை வேலை வாங்கணும்னு அக்கா முடிவு பண்ணிட்டாங்க. என்ன பார்த்தா பாவமா இல்லையா? ஏன்னா எனக்கு அந்த ரெசிபி தெரியாது, எப்படி பண்ணணுன்றதே தெரியும். அந்த ரெசிபின்னு ஒன்று அவனுக்கு தெரியுன்றதே எனக்கு ஷூட்டிங் வந்து தான் தெரியும், என்னால் அதை பண்ண முடியாது. அதனால உங்களுக்கு யார் பண்ணாங்களோ அவங்க கையாலே ஒரிஜினலாகவே கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்தலாம் சொல்லி தான் இந்த vlog. So finally most wanted dish and chef அரவிந்த். சரி உட விட்டுச்சு சக்சஸ். வெல்கம் Thank you so பேக். much for the மட்டன் பொட்டலை சாதம் ரெசிபி. சொல்லிட்டு அதுக்குள்ளத ஆமா, இதுக்கு தானே அந்த சேனலுக்கே நான் வர்றது கிடையாது, புரியுதா உங்களுக்கு? அதான் நான் இதனாலதான் வந்து இந்த சங்கீதா சேஸ்குள்ள வர்றதே கிடையாது. எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டு அப்புறம் நான் எதுக்கு இருக்கீங்க? செஞ்சு காட்டுறதுக்கு இருக்க ரைட் விடு. ஹைப்லாம் நீங்க கொடுக்கணும், நான் கொடுத்தேன். ரிவீல் நான் தான் பண்ணணும். எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டு நீங்களே பண்ணிட்டு அப்புறம் வந்ததுக்கு எதுக்கு நான் ரெசிபிலாம் நான் தான் சொல்லுவேன் என்னைக்குமே. வாப்பா ரெசிபி என்னன்னு சொல்லுப்பா, நீயே சொல்லுப்பா. அண்ணனே திரும்ப சொல்லுவார். அண்ணனுக்கு ஒண்ணு நீங்க அண்ணனே எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த அப்பலாம் இல்லையே. அப்பெல்லாம் இல்லையா? கமெண்ட்ல போடுவாங்க அது என்னன்றது. ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருந்த அந்த ஒரு ரெசிபி வந்து நீங்க நம்ம பண்ண போறோம். அது என்ன அப்படின்றது எல்லாத்தையும் சொல்ல முடிச்சதுக்கு அப்புறம் என்னத்துக்கு நான் பில்டப் கொடுப்பேன். எல்லாமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் இப்போ பில்டப் கொடுனா என்ன கொடுப்பேன் நான்? உனக்கே நான் பயங்கர பில்டப் கொடுத்துருக்கேன், ரெசிபி மட்டும் பண்ணு போதும். உனக்கு மட்டன் பொட்டல் சாதம் பண்றோம் அவ்வளவுதான், போங்க. அதான் எனக்கு தெரியும் தெரியுமில்ல. இதெல்லாம் சொல்ல அதுக்கு முடியாது. என்ன பண்றோம், தேவையான பொருட்கள் இதோ. இதோ வெங்காயம் கட் பண்ணி கொடுக்குறாரு. என்ன எதுக்கு வெங்காயம் கட் பண்ணி விடுறீங்க? டேய் வாடா இங்க கோமாளி. என்ன எதுக்குடா கட் பண்ணி விடுறீங்க வெங்காயத்தை? ஆமா, எவ்வளவு நம்ம பெரிய chef சேனலோட தெரியுமா நானு? இந்த குக்கோட கோமாளி நீ தான், அதனால வா. எவ்வளவு பெரிய ஷெஃபா? ஏய் கம்முனு இரு. தம்பி வாங்க, நீங்க 3 முறை செஃப் ஆகுதுக்கு. அது ரெண்டா பெருமை. 2 நாள் ஃபுல்லா வெங்காயம் மட்டும் தான் வெட்டுறோம். வெட்டி முடிச்சு இதுக்கே கூப்பிட்டு நான் டயர்டானா இப்படி கில்லி பிரியாணி இருக்கு, இன்னும் வந்து ஃபிஷ் டிக்கா இருக்கு, அப்புறம் வந்து நாட்டுக்கோழி இது இருக்கு. எல்லாமே ஒரு இருக்கு. 6 மாசம் 6 மாசம் சேர்த்து வெங்காயம் மட்டும் நறுக்கிட்டே அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. வெட்டி விடு இதே மாதிரி வேணும். அப்புறம் அந்த இதுல என்ன வச்சிருக்க? இதுல வந்து பாத்தீங்கன்னா கொடு. 1/2 கிலோ பூண்டு. இது வந்து 1 kg கிலோ. மட்டனுக்கு. ஷோ 1 kg மட்டனுக்கு இது 1 kg மட்டனுக்கு இவ்ளோ சின்ன வெங்காயம், 10-12 பல் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, இஞ்சி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா ஒரு 6-7 அப்புறம் சின்ன வெங்காயம் இவ்ளோ. சின்ன வெங்காயம் வந்து ஒரு தேவையான 10-12. பொருட்கள். அப்புறம் வந்து மட்டனை வந்து என்ன பண்ணி வச்சிருக்கோம்னா, மட்டனை வந்து நல்லா வந்து மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் போட்டு எல்லாத்தையும் போட்டு வேக மட்டனை வச்சிருக்கேன். வந்து நம்ம ஒரு கிலோ மட்டனை வேக வச்சு நல்லா எடுத்திருக்கோம். மட்டன் 45 விசில். ஓகே. ஓகே, நம்ம மெயின் குக்கிங் குள்ள போயிடலாம். இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட். எதெல்லாம் வறுக்கிறோம் அப்படின்னா சீரகம், சோம்பு, குருமிளகு, வரமிளகாய், கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கணும். சோம்பு அதே மாதிரி சோம்பு ஒரு ஸ்பூன். ஓகே, வரமிளகாய் வந்து ஒரு 6 மிளகாய் எடுத்துக்கலாம். ஏன்னா 1 கிலோ மட்டனுக்கு ஒரு 6 வரமிளகாய் எடுத்துக்கலாம். காஞ்சிபுரம் வரமிளகா. கரெக்டா காஞ்சிபுரத்துல தான் மிளகா வாங்கணும். காஞ்சிபுரம் காஞ்ச மிளகாய் அப்படி போயிடும். காஞ்சி
குறுமிளகு, ஏன்னா இது பெப்பர் தான் ஜாஸ்தி காரம் இருக்கணும், அதனால ஒரு 2 ஸ்பூனா போட்டுக்கலாம். அது 1 2 ஸ்பூன், 3 கூட போடுவோம், தப்பு கிடையாது. தனியா ஒரு 3 ஸ்பூன். தனியா எல்லாம் ஒண்ணா போடணும். தனியா மட்டும் ஒண்ணா போடணுங்க. ஜோக் இல்லையா? ஃபுல்லா அப்படி நல்லா வறுக்கணும். ஒரு 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 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஓரளவுக்கு வறுத்துட்டு அதை தனியா எடுத்து வச்சிடணும். அதை தனியா எடுத்து வச்சிடணும். தனியா போட்டு தனியாவை தனியா எடுத்து வைக்க கூடாது, மொத்தமா தனியா எடுத்து வைக்கணும். அக்கா நான் ஸ்கூல் படிக்கும்போது பண்ண கோக்கு. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். பட்டை 2, கிராம்பு 4, ஒரு 4 கிராம்பு, 1 2 3 4 4 கிராம்பு. ஓகே, இதை இப்படி போட்டு லைட்டா வறுக்கணும். போட்டு இது வறுக்கிற டைம்ல மட்டன்னு இவனை ஏன்பா கிட்ட காட்டுறீங்க? இந்த வறுத்து வச்ச எல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சுட்டு அதே பேன்ல கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி இந்த சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஒரு தக்காளி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். சுத்தமான எண்ணெய், சுத்தமான செக்குல ஆட்டின கடல் எண்ணெய். நீங்க நார்மல் எண்ணெய் கூட, சன்ஃப்ளவர் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் உரிச்சு வச்ச சின்ன வெங்காயம் ஒரு 10-12 போடுங்க, கரெக்டாக இருக்கும் 1 கிலோ மட்டனுக்கு. நல்லா ஃப்ரை பண்ணிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. தம்பி நீ என்ன பண்ணு, நீ போயிட்டு சும்மா நின்று இருக்கிறது பதிலா நடுவுல போய் நின்னு லாரி வரும், மேலே ஏற்றா போ. ஓகேப்பா. அடுத்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. வதங்கினதுமே நம்ம வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு 2 ஆட் பண்ணணும். பூண்டு வந்து ஒரு 7-8 பல்லு, இஞ்சி வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு 5-6 பீஸு இஞ்சி பூண்டு ஃபுல்லாக ஆட் பண்ணுறோம். யாரும் பேஸ்டா வாங்கி போட்டுறாதீங்க, பேஸ்ட்ல டேஸ்ட் வராது. ஆமாம், பேஸ்ட்ல டேஸ்ட் வராது, ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். இஞ்சியும் பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதுமே கருவேப்பிலை ஒரு இது ஃபுல்லாக உருவி வச்சுருக்கேன். இந்த ஒரு ஸ்டெம் ஃபுல்லாக ஒரு கருவேப்பிலை போட்டுட்டு அதை லைட்டாக கொஞ்சம் அப்படியே அதையும் போட்டு வதக்கிடணும். வதக்கிட்டு வெட்டி வச்ச ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளினா ஒரு தக்காளி, சின்ன குடி குடி தக்காளினா 2 தக்காளி, வெட்டி வச்ச தக்காளி என்ன பண்ணணும், தூக்கி இப்படி போட்டுடணும் உள்ள. இது எல்லாத்தையும் வதக்கி வச்ச எல்லாத்தையுமே எடுத்து இப்போ ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். ஏன்னா இப்பே போட்டு அடிக்கூடாதா? ஏப்பா இல்ல சுட போட்டு மிக்ஸி வெடிச்சிருந்தா. ஓகே ரைட், ஆற வச்சு தான் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும், இதுல இந்த பேன்ல இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊத்தி இந்த வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை எல்லாம் போட்டு அதை கொஞ்சம் லைட்டா வதக்கி எடுத்துக்கணும். அது எதுக்குன்னா அது கடைசி ப்ராசஸ், அதை நான் என்னன்னு எதுக்குன்னு நான் சொல்றேன். இப்போ அந்த வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, சீரகம், பட்டை, கிராம்பு, தனியா எல்லாத்தையும் உள்ள மிக்சியில் போட்டு அரைக்கணும். கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும். பேஸ்ட்டாக நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். இல்லை இவ்வளோ பண்ணிட்டு இருக்க, எங்கடா யாரையுமே காணோம், தண்ணி எடுத்து கொடுக்குற ஆள் அங்கே திருப்பி. எல்லாரும் கொஞ்சம் பிஸியா இருக்காங்கண்ணே. எது ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இது பிஸியாடா? இது கன்சிஸ்டன்சியா? அந்த பேஸ்டோட லெவல் கன்சிஸ்டன்சி. சிவாஜி நீ அமெரிக்காக்கே போய் சிவாஜி. நல்லா அந்த மசாலாவை இந்த பதத்துக்கு, சட்னி பதத்துக்கு நல்லா மைய அரைச்சிடணும். இப்படி அரைச்சிடணும் ஃபுல்லா. இதுதான் பேஸ் மசாலா. பொட்டலை சாதத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு கிரேவி ஒன்று பண்ணணும், மட்டன் கிரேவி ஒன்று பண்ணணும். அந்த கிரேவியை வந்து நம்ம வடித்த சாதத்தோடு போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வாழை இலையில போட்டு ஹீட் பண்ணி கொடுக்குறது தான் மட்டன் பொட்டல் சாதம். அந்த கிரேவிக்கான பேஸ் மசாலாவே இதுதான். நம்ம இவ்வளோ நேரம் வதக்கி வெங்காயம், இஞ்சி, பூண்டு, இந்த சீரகம், சோம்பு, குருமிளகு இதெல்லாத்தையும் போட்டு நம்ம இது பண்ணோம்ல, அது எல்லாத்தையும் வறுத்து இந்த மாதிரி அரைச்சி ஒரு பேஸ்ட் எடுத்துக்கணும். இதுதான் இது வந்து காலகாலமாக எல்லாருமே பண்ணுவாங்க. பாட்டி வீட்டிலலாம் நம்ம செஞ்சு கொடுப்பாங்க, இதே மாதிரி மசாலா தான் செஞ்சு கொடுப்பாங்க. இந்த மசாலா வச்சு தான் தண்ணி குழம்பு வைப்பாங்க, வறுவல் வைப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பேஸ் மசாலா. இதுதான் வந்து இந்த செட்டிநாடு பேஸ், செட்டிநாடு, கொங்கு நாடு, கிராமத்து பேஸ் மசாலா இது. ஸோ இது எல்லாத்துக்குமே பொருந்தும். இது வந்து நீங்கள் அதை வச்சு நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். மறுபடியும் அந்த பேன் என்ன பண்ணணும், அந்த பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா வந்து உள்ள ஆட் பண்ணி அதில் ஒரு வறுத்து அதை கொஞ்சம் அந்த மசாலாவை கொஞ்சம் அப்படியே எண்ணெயில் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மட்டனை வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். வெறும் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் மட்டும் போட்டு மட்டனை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது மட்டும் போட்டு மட்டனை வேக வச்சுருக்கோம். இந்த மட்டனை வந்து இந்த மசாலா போட்டு, மசாலா கொஞ்சம் அந்த ஆயில் இதானதுக்கப்புறம் இந்த மட்டனை வந்து இந்த மசாலாக்குள்ளே ஊற்றி அதை ஒரு கிண்டிட்டு அது வந்து ஒரு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வரணும். அது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்து இந்த வதக்கி வச்சிருக்கிற
வெங்காயம், கருவேப்பிலை, இந்த இது வரமிளகா இதெல்லாம் வதக்கி வச்சதை லாஸ்ட்டில் போடணும். லாஸ்ட்டில் கடைசியாக போடணும். அப்போ அந்த வெங்காய டேஸ்ட்டு செமையாக இருக்கும். அந்த ஃப்ளேவர்லாம் பயங்கரமாக இறங்கும். அப்போ தான் இப்போ வந்து அந்த மசாலாவை ஆட் பண்ணிடலாம் இந்த ஆயிலில். குட் மார்னிங்க்கா. குட் மார்னிங். வாமா. லைட்டா ஒரு நாப் எடுத்தேன். ஒரு 20 ஐயோ சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா பண்ணீங்க லாக். கடையில் இருக்க பல்பெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. அண்ணன் எப்ப சமைக்க ஆரம்பிச்சா லேட் தான் எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணனே அடிப்பண்டா. அண்ணனே அடிப்பியா நீ? சரி 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 புரியுதா? நீ எப்ப சமைக்க ஆரம்பிச்சாலும் லேட்டா தான் சாப்பாடு கிடைக்குமா? பாத்துக்கோ. லேட்டா வந்து 2 மணிக்கு வந்தான் இவன். 2:30 எத்தனை மணிக்கு வந்தீங்க நீங்க? மக்களே 11 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 2:15 வந்தா வீட்டுக்கு. அக்கா எந்திரிச்சதா? கால் பண்ணும்போது 12:45. தவறு. 11 மணிக்கு நான் ரெடியா இருந்தேன். ஆக்சுவலா ரெடிலாம் ஆயிட்டாங்க. ரெடி ஆயிட்டு என்னக்கா பண்ணீங்க? ரெடியாயிட்டு உட்கார்ந்துருந்தேன். டான்ஸ் ஆட முடியும்? ஆமா பார்த்தாங்க. ரெடியாயிட்டு உட்கார்ந்துருந்தேன். இந்த மசாலா வந்து சுண்டணும். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? கொஞ்சோண்டு இப்ப உப்பு பாத்துக்கோங்க. இந்த டைம்ல உப்பு பத்தலன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. சரியா? கைமா ஆயிடுச்சு. ஆக்சுவலா பார்க்கும்போதே கிரேவிங் ஆகுது. ஆக்சுவலா இது வந்து நல்லா இதாயிருச்சு. இப்ப வந்து இந்த டைம்ல வந்து இந்த வதக்கி வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுருவோம். என்ன வெங்காயத்துல இருக்கீங்க? முடிஞ்சிருச்சு. அண்ணன் கொடுக்க போறாருன்னு அப்படி நின்றுட்டு இருக்கேன். முடிஞ்சது அவ்வளவுதான். இப்ப இதை போட்டு பெரட்டி விட்டு பரட்டிட்டு ஒரு மணி நேரம் அவ்வளவுதான். ஒரு மணி நேரம் இல்ல, ஒரு நாள் விட்டா போதும். இந்த ஆனியனை போட்டாதான் அந்த டேஸ்ட், ஸ்மெல் எல்லாமே மாறும். நம்ம நினைச்சது ஒண்ணு, ஆனா வாட் வி ஆர்டர் வாட் வி டெலிவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு காட்டுவோம்ல. நம்ம நினைச்சு கேட்டது மட்டன் பொட்டல சாதம், ஆனா குடுக்கறது மட்டன் கீமா சாதம். கீமா சாதம் கிடையாது, நல்லாதான் இருக்கு. இன்னும் பாருங்க. அவ்வளவுதான். இது ஒரு கலக்கிட்டு என்ன பண்ணணும், இதுதான் அந்த கிரேவி. இந்த பொட்டல சாதத்துக்கான கிரேவி தான். அதான் அரோமா வெளிய வருதுனே. அரோமா வெளிய வருது, சாப்பாடு வெளிய வர மாட்டேங்குது. ஓகே. ஓ மை காட். அவ்வளவுதான். ஓகே. இப்போ என்ன பண்ணனும்? என்னக்கா? ஆல்வேஸ் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டைம் உடுப்பனா மாட்டேன். அன்னைக்கு கூட நான் ஷூட்ல வந்து அந்த மட்டன் பொட்டல சாதத்தை டேஸ்ட் பண்ணல. அந்த கிரேவி மட்டும் தான் டேஸ்ட் பண்ணேன். இன்னைக்கு தான் என் வாழ்நாள்ல முதல் முறை இந்த மாதிரி ஒரு சாப்பாடை நான் வந்து இவன் செஞ்சு கொடுத்து நான் சாப்பிட போறேன். இதுவரை நான் எங்கேயும் இது சாப்பிட்டதும் இல்ல. இவங்கிட்ட இப்ப செஞ்சு சாப்பிடுறதும் ஃபர்ஸ்ட் டைம். ஆல்மோஸ்ட் CWCல பண்ண எந்த டிஷ்ஷுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா அவனுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இப்படிதான் ஒரு குக்கிங்ல நானும் இவ்வளவு சேர்ந்து பேசிட்டு இருந்தோம். எனக்காவது ஒரு நாள் ஒரு பெரிய ஷெஃப் நலபாகன்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால போதாம்பரம் CWCல கூப்பிட்டுருக்கான்னு சும்மா சொன்னேன். அது பார்த்தா உண்மையிலேயே நீ CWC போய் இன்னைக்கு உண்மையிலே இங்க இத்தனை டிஷ் நம்ம அங்க செஞ்சு ஷெஃப் ஆஃப் தி வீக்லாம் வாங்கி, அதே மாதிரி நீ சொன்ன மாதிரி இப்ப கடை ஒன்று போட்டுருன்னு சொல்றேல்ல, அதுவும் இப்ப நம்ம சொல்லி வைப்போம். பின்னால் நடந்தா நடக்கட்டும். அவ்வளோதான். இந்த அரிசி நல்லா போட்டு கிளறி ஆஃப் பண்ணி வச்சிடணும். ஆஃப் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா கொத்தமல்லியை போட்டு ஒரு கிளறி வாழை இலையில இறக்கிடணும். ஒரு 2 கத்தை கொத்தமல்லி. 2 கட்டலாம் வேணாம்டா. பொதுவாகவும் போடுங்க ஒரு 3 கத்தை. கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதை போட்டு நல்லா ஒரு கிளறிட்டு புளிசோறு ரெடி. ஆட பிக்காளிப்பழ 1/2 மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க ஒரே வார்த்தை புளிசோறு ரெடி. போயிட்டானே. இதுல தீல வாட்டி இப்படி எடுத்து வச்சுட்டு அதுல வந்து நடுவுல இந்த பொட்டல சாதத்தை இப்படி வைக்கணும்.
மனமா இருக்கு பாருங்க. இந்த வறுத்து வச்ச சாதத்தை இப்படி வச்சு இதை தான் இப்போ பொட்டலம் பண்ண போகிறோம். ஆனா எப்படி நான் பிரியாணி மாதிரி வந்துருமா அது? பிரியாணி மாதிரியும் வரும், ரைஸ் மாதிரியும் வரும், ஆனால் நல்லா வரும். ஆவி பறக்க அந்த இலையில ரைஸை போட்டு அப்படியே அதை மூடி அடுப்புல வச்சு அப்படி வாட்டி எடுத்து ஓப்பன் பண்ணி அப்படி சாப்பிடும்போது அந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க ஜட்ஜஸ். அழகா இந்த மாதிரி பொட்டலம் கட்டிடணும். இதுதான் பொட்டலம், ஓகேவா? நீங்கள் கயிறு வச்சு இந்த மாதிரி அழகா ஒரு பொட்டலம் கட்டிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இதில் கொஞ்சோண்டு பேனில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதுக்கு அடுப்பு பற்ற வைக்கணும்ல. ஒரு லிட்டர் தண்ணி அந்த நீங்கள் செஞ்ச அதே பேனில் சும்மா கொஞ்சோண்டு இந்த இது அந்த வேப்பர் அந்த இது வரணும், இந்த ஆவி வரணும். ஸோ அந்த இது நல்லா ஹையில் வச்சு ஒரு 2 minutes விட்டுட்டீங்க அப்படின்னா பொட்டலத்தை உள்ள வச்சு மூடி வச்சிடணும், கப்புன்னு மூடி வச்சிடணும். அப்போ தான் அந்த வாழை இலையோட எசன்ஸ் வந்து அந்த பொட்டல சாதத்துக்குள்ளே இறங்கி அது ஒரு மாதிரி செம்ம டேஸ்ட். அந்த வாழை இலை இதோட எசன்ஸ் இறங்கும்போது சூப்பர் டேஸ்ட்டாக ஒன்று இருக்கும். இது நீங்கள் வந்து மட்டன் மட்டும் கிடையாது, சிக்கனில் பண்ணலாம், மஷ்ரூமில் பண்ணலாம். வெஜிடேரியன்ஸ் இருந்தீங்கன்னா மஷ்ரூமில் பண்ணலாம், கோபியில் என்னது காலிஃப்ளவரில் பண்ணலாம். தாமஸ் லைன்ல இருக்காங்க. ஒரு ஜோக்கி எவ்வளவு காரியமா இது நீங்க எதுல வேணாலும் பண்ணலாம். நீங்க வந்து வெறும் எக் வச்சு கூட பண்ணலாம், எக் கிரேவி வச்சு கூட நீங்க இந்த மாதிரி பொட்டலம் சாதம் பண்ணலாம். எக்ல பண்ணலாம், மட்டன், சிக்கனு, மஷ்ரூமு, பன்னீர், காலிஃப்ளவர், இல்ல வெறும் வெஜிடபிள்ஸ் வச்சு கூட நீங்க பண்ணலாம். சூப்பரா இருக்கும் எதுல பண்ணாலும். ஸோ இது வந்து இப்போ இந்த வாழை இலையில போட்ட அந்த பொட்டல் சாதம் வந்து நல்லா ஸ்டீம் ஆகிருக்கும். இது வந்து ஒரு 5 to 10 minutes ஸ்டீம் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணால் குப்புன்னு இப்படி வரும். மட்டனு சிக்கன் சிக்கன் ஆயிடுச்சுங்களா டேப்பு ஆக்சுவலா இதுல என்ன பண்ணிருக்கணும்னா இந்த முட்டையை உள்ள வச்சு இந்த பொட்டல சாதத்தை இது ஹீட் பண்ணிருக்கணும். எவனுமே வேலை செய்யல, நான் ஒருத்த மட்டும் தான் எல்லா வேலையும் செஞ்சேன். எல்லாம் ஓடிட்டானுங்க. செஞ்சு சாப்பிடுறது மட்டும் உட்காந்துருங்க. உனக்கு ஷோல வர கோமாளியும் வேலை செய்ய மாட்டாங்க, வீட்டுல இருக்கிற கோமாளியும் வேலை செய்ய மாட்டாங்க. மோஸ்ட் வாண்டட் ரெசிபி வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க, மட்டன் பொட்டல சாதம். மோஸ்ட் வாண்டட் ரெசிபி மட்டும் இல்ல, மோஸ்ட் வாண்டட் செஃப். ஆமா, மோஸ்ட் வாண்டட் செஃப்லாம் வேணாம், அடிச்சிருவாங்க. மோஸ்ட் வாண்டட் குக் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஸோ இந்த ரெசிபி ப்ளஸ் நம்ம அரவிந்தையும் நம்ம வந்து நம்ம vlogல கொண்டு வந்தாச்சு. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி இருக்கு. நம்ம ஒன் பை ஒன்னா அவனுக்கு எப்பெல்லாம் பிரேக் இருக்கோ அப்பெல்லாம் வீட்டில் வச்சு அந்த ரெசிபியெல்லாம் நானும் கற்றுக்கிட்டு சாப்பிட்டுட்டு உங்களுக்கும் இந்த ரெசிபியெல்லாம் vlog-ஆ இது நீங்க எல்லாரும் வீட்ல ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு ஒரு வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. அதை நாங்க ஸ்டோரியில ஷேர் பண்றோம். அவங்களோட மைண்ட் வாய்ஸ், ஏன்டா உங்க ரெசிபியை வீடியோ எடுத்து vlog போட சொல்லி சொன்னா நீங்க எங்களுக்கு வேலை கொடுக்குறீங்க அப்படின்னு. நீங்க எல்லாருமே எடுத்து இது ரெசிபியா செஞ்சு நீங்க ஒரு ஸ்டோரி பண்ணுங்க, அதை நாங்க ரீஷேர் பண்றோம் நாங்க. எஸ் டன். சோ இன்னொரு vlogல இன்னொரு ரெசிபியோட மீட் பண்றோம். Thank you. Bye. Bye.